தணிக்கை குழு சர்டிஃபிகேட்டை வாங்காமல் ஏன் டேட்டு போட்டீங்க, ரிலீஸ் டேட்டுன்னு கேட்குறாரு ஜட்ஜு. அதுவும் அவர் சட்டப்படி கரெக்டாக கேட்குறாரு. அவர் கேட்பது ரைட்டு. தணிக்கை குழு சர்டிஃபிகேட்டை வாங்கலை, அதுக்குள்ளே எப்படி நீ டேட்டை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த தணிக்கை குழு அதிகாரிகள் பூரா லஞ்சம் வாங்குறவங்க. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா, அது கடைசியில் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். நான் சொன்னேன், எம்ஜிஆர் பீரியடு சிவாஜி பீரியடில் இருந்த தணிக்கை குழு அதிகாரிகள் இல்லை. இன்றைக்கெல்லாம் அவங்க பணத்தை கொடுத்துட்டு போஸ்ட்டை வாங்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. எல்லாட்டையும் பணம், சினிமாக்காரங்கிட்ட பூரா நட்பு, இவர்களுக்கு கவனிப்பு, அப்படி தானே போகுது. அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, அப்போ அவங்க பணம் கொடுத்துருவாங்க, கடைசி நேரத்தில் வாங்கிக்கலாம். அது கூட அவங்களுக்கு அதிகாரம் இல்லையே. இந்த காட்சி இல்லைன்னா அந்த காட்சி எடுத்துட்டா நீ கொடுத்தாகணுமே. நீ போட்டு கோர்ட்டில் வழக்கு போட்டு இதெல்லாம் பண்ண முடியாத. இப்போ பாருங்கள், தணிக்கை குழு எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பராசக்தி, ஜனநாயகன் 2 படம். பராசக்தி ஜனவரி 7ஆம் தேதி தணிக்கை குழுவுக்கு கொடுக்குறாங்க, ஜனவரி 9ஆம் தேதி 3 நாளில் கொடுத்துட்றாங்க தணிக்கை குழு சர்டிஃபிகேட். அப்போ உதயநிதிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு பாருங்கள் தணிக்கை குழுவில். இந்த கிளாரெல்லாம் சுற்றி விட்டது உதயநிதி தான், அவ்வளோ செல்வாக்கு. இவர் சொல்கிறதெல்லாம் தணிக்கை குழு அதிகாரிகள் கேட்பாங்க. அதே இது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க ஜனநாயகன் தணிக்கை குழுவுக்கு படத்தை. எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள், 20 நாள் ஆச்சு, 20 நாளைக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி வரை அதை சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ யாருக்கு சாதகமாக இருக்கிறார்கள் தணிக்கை குழு? திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதியின் ரெஜெயண்ட்டுக்கு சாதகமாக 3 நாளில் பராசக்திக்கு அனுமதி கொடுத்த அதே தணிக்கை குழு 20-25 நாட்களாக ஏன் ஜனநாயகன் படத்துக்கு அனுமதி கொடுக்கல? அங்கும் அரசியல் விளையாடுகிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன்.